கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜூவிட்டர் தளத்தின் அநேக மிஷனரிகளின் வாழ்க்கையை விரிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட மிஷனரிகளை குறைந்த நேரத்தில் சொல்வதற்காகவே இந்த பதிவுகளை நாங்கள் பதிவிடுகிறோம். குறைந்த நேரத்தில் நாங்கள் பதிவிடுகிற அதே மிஷனரியை விரிவாகவும் நாங்கள் பதிவிடுகிறோம். இரண்டும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்று நாம் காணப்போகும் மிஷனரி அவுன் எமிலி ஹனி. பிறப்பு 19/5/1917, மறைவு 28/5/2004. சொந்த தேசம் நெதர்லாந்து, தரிசன பூமி மச்சிலப்பட்டினம், ஆந்திர பிரதேசம், இந்தியா. அவுன் எமிலி ஹனி என்பவர் மச்சிலப்பட்டினத்தில் தன்னலமற்ற ஊழியத்திற்காக அறியப்பட்ட ஒரு டச் மிஷனரி ஆவார். எமிலி ஒரு கிறிஸ்தவராக இருந்த போதிலும் அவருடைய இளமை பருவத்தில் அவர் தெய்வ பயமற்று வாழ்ந்து வந்தவர். அவர் செவிலியராக பணிபுரிந்த போது பயிற்றுவிக்கப்பட்ட விளையாட்டு வீரராகவும் திறமையான பியானோ வாசிப்பாளராகவும் விளங்கினார். அவர் பெற்ற பேரும் புகழுக்கு மத்தியில் அவருக்கு தேவனை தேட நேரம் இல்லாமல் போயிற்று. ஒருமுறை அவரது தோழி அவரை கொஹாயாவில் நடந்த சல்வேஷன் ஆர்மி கூட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு பெண்மணி எமிலியிடம் மீண்டும் பிறப்பாயா என்று கேட்டார். இதையெல்லாம் தனது வயதான காலத்தில் அதை பற்றி யோசிப்பேன் என்று எரிச்சலுடன் பதிலளித்தார் எமிலி. இதற்கு அந்த பெண், வயதான காலத்தில் மீண்டும் பிறக்க திட்டமிட்ட அநேகர் ஏற்கனவே இறந்து நரகத்தில் வாடுகின்றனர் என்று பதிலளித்தார். அந்த பதில் எமிலியை கலக்கமடைய செய்தது. அன்றைய பிரசங்கமும் அவர் உள்ளத்தில் ஆழமாக கிரியை செய்தது. இறுதியாக எமிலி தன்னை தாழ்த்தி தன் வாழ்க்கையை கர்த்தரிடம் ஒப்புக் கொடுத்தார். இப்போது தேவனின் புதிய சிருஷ்டியான எமிலி தனது மற்ற கடமைகளுடன் சுவிசேஷ ஊழியத்தையும் தொடங்கினார். ஒரு நற்செய்தி பிரச்சாரத்தில் முழுநேர ஊழியத்திற்கான அழைப்பை அவர் வலுவாக உணர்ந்தார். அதற்கு பதிலாக தன் முழு பணத்தையும் தருவதாக கர்த்தரிடம் மன்றாடினார். ஆனால் தேவனுக்கோ எமிலி மாத்திரம்தான் தேவை, அவருடைய பணமல்ல என்பதில் அவரது அழைப்பு தெளிவாய் இருந்தது. எனவே கீழ்ப்படிதலுடன் 1947 லண்டனுக்கு சென்று இன்டர்நேஷனல் பைபிள் ட்ரைனிங் காலேஜில் மிஷனரி பயிற்சி பெற்றார். எமிலி 1951 மச்சிலிப்பட்டினத்தை வந்தடைந்து இந்திய கிறிஸ்தவ சபைகளின் அனாதை இல்லம் ஒன்றை பொறுப்பேற்று நடத்தினார். 1958 வரை அவர் கிருஷ்ணா மற்றும் குண்டூர் மாவட்டங்களில் சுவிசேஷ ஊழியத்தை மேற்கொள்வதற்காக விரிவாய் பயணம் செய்தார். 1959 தனது தாய்நாட்டிற்கு ஒரு குறுகிய பயணத்திற்கு பிறகு எமிலி 8 குழந்தைகளுடன் வர்ரேகுடெம் என்ற ஊரில் ஒரு அனாதை இல்லத்தை நிறுவினார். அவர் யாரிடமும் நிதி தேடாமல் எல்லா தேவைகளுக்கும் ஜெபங்களை மட்டுமே சார்ந்திருந்தார். அவர் தனது சொந்த மூதாதையர் சொத்துக்களை விற்று பள்ளிகள், அனாதை இல்லங்கள், வேதாகம பள்ளிகள் மற்றும் திருச்சபைகளை ஸ்தாபித்தார். அவர் கட்டிய பலவற்றில் மச்சிலிப்பட்டினத்தில் உள்ள ஹைனி உயர்நிலைப் பள்ளி இன்றும் அவரது ஊழியத்திற்கு ஒரு சான்றாக நிற்கிறது. மச்சிலிப்பட்டினத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலான ஊழியத்திற்கு பிறகு ஹைனி அம்மாகாரு என்று அன்புடன் அழைக்கப்பட்ட எமிலி 2004 தனது இறுதி மூச்சை விட்டார். பிரியமானவர்களே, கடவுள் விரும்புவது உங்கள் பணத்தை அல்ல. எனவே நீங்கள் அவருக்கு சேவை செய்ய உங்களை ஒப்புக் கொடுக்க நீங்களே தயாராக இருக்கிறீர்களா? கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் புகழுக்கு மத்தியில் உமக்கும் உமது பணிக்கும் முக்கியத்துவம் அளிக்க எங்களுக்கும் உதவி புரியும். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.